ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் எங்கள் மத்தியிலே வாக்குத்தத்தம் செய்தது போல அவர் வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை இந்த நாளிலும் எங்கள் மத்தியில சென்னையிலிருந்து எல்லாரும் தெரிந்தது போல பாஸ்டர் அருள் விசுவாசமாய் அவர் வந்திருக்கிறாங்க. இந்த நாளில் கடந்த 6 கிழமையில ஆண்டவர் அவரை கொண்டு இந்த தேசத்தில் பல யூரோப்பிய தேசத்துல செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் அவர் மூலமாக செய்திருக்கிறார். ஆமென். எங்களுக்கும் அநேக விசுவாசிகளுக்கும் கர்த்தர் தன்னுடைய தாசனூடாக அநேக ஆசீர்வாதங்களான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய தாசனை இந்த இடத்துல அழைத்து வந்து எங்கள் எல்லாருக்கும் அவருடைய நாமத்தை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அதே போல இந்த நாள் அவர் எங்கள் மத்தியில் இருக்க போற கடைசி, இந்த வருஷத்துல இந்த நாள் எங்கள் மத்தியில் இருக்க போற கடைசி நாளா இருக்கிறது. அவர் மறுபடியும் சென்னை தேசத்துக்கு, அவர் இந்திய தேசத்துக்கு அவர் கடந்து போகிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய செபங்கள், தனிப்பட்ட செபங்கள்ல அவர் நினைவு கூர்ந்து, அவருடைய ஊழியர்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் தொடர்ந்து செவிப்போம். இந்த நாளிலும் அவர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். இந்த நாள் கர்த்தர் அவரோடு கூட இருந்து எங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் ஆயத்தமா இருப்போம். கரங்களை தட்டி அவர் வரவேற்போம். நாம் இங்கே இருப்பது கிருபை. அல்லேலூயா. நீங்கள் அமரலாம். ஒரு அருமையான ஆராதனைக்குள்ளே தேவன் தம்முடைய சபையை நகர்த்தி நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் இல்லை. அல்லேலூயா. ஆமென். ராபா ஷகாத்தா ரபஸ். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உமக்கு ஒப்பானவர் யார்? அதிசயங்களை செய்கிறது உமக்கு ஒப்பானவர் யார்? அற்புதங்களை செய்கிறது உமக்கு ஒப்பானவர் யார்? இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு மோசேயின் மூலமாய் கொண்டு வரப்படுகிற போது, நடத்தி வரப்படுகிற போது, செங்கடலை கர்த்தர் பிளந்து தம்முடைய ஜனத்தை நடத்தின போது மக்கள் பாடின பாட்டு, மக்கள் ஆராதித்த ஆராதனை, மக்கள் அறிக்கையிட்ட அறிக்கை, உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா. வேத வார்த்தை சொல்லுகிறது, தண்ணீர் இல்லை. 3 நாள் தண்ணீர் இல்லாமல் மக்கள் தவித்தார்கள், போராடினார்கள். நாம சுலபமாய் சொல்லிவிடுவோம், இப்போதான் கர்த்தர் செங்கடலை பிளந்து கொண்டு வந்தார், உடனே இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள், உடனே இந்த ஜனங்கள் பேசுகிறார்கள் என்று நாம் சுலபமாய் சொல்லிவிடுவோம். ஆனால் 3 நாள் தண்ணீர் இல்லை. பிள்ளைகளுக்கு இல்லை, பெரியவர்களுக்கு இல்லை, அதுல இருந்த மிருக ஜீவன்களுக்கு இல்லை. தவிக்கிறது, அந்த மக்கள் கூட்டம் தவிக்கிறது. கடைசியாய் தண்ணீரை கண்டுபிடித்து விட்டார்கள். சோத்திரம். தண்ணீரை பருகுகிறார்கள், கசப்பு. ஆகவே அந்த இடத்திற்கு மாரா என்று பெயரிட்டார்கள். தேவ பிள்ளைகளே, கடந்து வந்து விட்டோம். உண்மைதான். சில நேரம் தண்ணீர் இருக்கிறது, ஆஹா அருமையான தண்ணீர் என்று கவிழ்ந்து விடுகிறோம். ஆனால் அது வாழ்க்கை கசப்பாக்குகிறது. இன்னைக்கு ஆண்டவர் இதுவரைக்கும் கசப்பான அத்தனை பகுதிகளை முறித்து போட்டு அந்த தண்ணீரை மதுரமாய் மாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். கையில தட்டி தெய்வத்தை மேம்படுத்தலாமா? ஆமென். ஆகவே நான் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிற போது எழுதுகிறார், அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலை, கண்மலையின் தண்ணீரினாலே, கண்மலையின் நீரினாலே, கண்மலையின் ஊற்றினாலே தாகத்திற்கப்பட்டார்கள். சொல்லிவிட்டு பவுல் எழுதுகிறார், ஞான கண்மலை கிறிஸ்துவே அந்த கண்மலை. ஆமென். இன்றைக்கு நம்முடைய தாகத்தை தீர்க்க தெய்வம் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கண்மலையை நீர் புலந்து உங்கள் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ.
என்றும் வாக்கு மாறாதவர். உரஹமஹசலரதி நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? செங்கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களின் தாகத்திற்கு செங்கடலை நீர் ஜனங்களை நடத்தி ஜனங்களை நடத்தி சென்று நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களும் உமக்கொப்பானவர் யார்? தெய்வமே, யோரே, உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா, கர்த்தாவே, தேவர்களும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உன்னூனவாய் உங்கள் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உன்னூனவாய் உங்கள் ஜனங்களை போஷித்தீரே. உம்மைப் போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மைப் போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கே உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா, உமக்கொப்பானவர் யார்? ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, none like him, அவரை போல யாரும் இல்லை. வார்த்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிற, அதிசயங்களை செய்கிற உமக்கு ஒப்பானவர் யார்? சொல்லிவிட்டு மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் பொறுத்து எங்களுக்கு மன்னிக்கிற உமக்கொப்பானவர் யார்? நம்மளை மன்னிக்கிறதுல அவருக்கு ஒப்பு நிகர் இல்லை. நம்முடைய அக்கிரமங்களை மறந்து, அதை மறைத்து, அதை கழுவி, அதை தூர தூக்கி போட்டு முதலுக்கு பின்பாக எரிந்து போடுகிற தேவனுக்கு ஒப்பானவர் இல்லை. சபைக்குள்ள தேவன் நடந்து கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். ராசி பாஷ்க பார்தா ஃபசே
ஒரு பெரிய நடத்துதலை நான் காண்கிறேன். தெய்வம் உங்களோடு கூட இருப்பாராக. தேவ சமூகத்தில் இருந்தோட வேலைக்காரனை சொல்லுகிறேன், மகிமையான தழும்புள்ள கரம் சபை மேல கிருபையாய் அசைவாடி கொண்டே இருக்கிறது. ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிற லைஃப்ல பார்த்து கொண்டிருக்கிற உனக்கு ஒருவேளை இந்த வார்த்தை இருக்கலாம், தேவனுடைய தழும்புள்ள கரம் உங்க மேல அசைவாடி கொண்டிருக்கிறது. கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர். கையில தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். Thank you. Okay, Rajan, thank you. Praise Jesus, praise Jesus. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் போகிறோம். இந்த நாளிலே சுருக்கமாக கருத்தாக ஆண்டவருடைய வார்த்தையை தியானம் பண்ணி நாம் ஜெபிக்க போகிறோம். அருமையான சபைக்காக தேவனுடைய மனுஷனும் எங்கள் அருமையான ஐயாவும் ஆகிய பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லுகிறோம். பிள்ளைகளுக்கு சபைக்கு நான் மிக கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், கர்த்தர் சபையில் இந்த வேலைக்காரனுக்கு ஒரு மிகப்பெரிய திறந்த வாசலை ஏற்படுத்தி கொடுத்தார். கர்த்தருக்கே மகிமை. இதற்காக ஜெபித்த, இதற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அழகா சன் அறிமுகப்படுத்தும் போது ரொம்ப அழகா சொல்லி உடனே அதை திருத்தினார். ஏன்னா அந்த திருத்தும் போது நான் மகிழ்ச்சியாக, இதோட பாச வர மாட்டாரு, பாவம் கடைசி கூட்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தை பயன்படுத்தி இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் அப்படிங்கிற முடித்தார். அதுக்காக சன்னுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரு கரெக்ஷன் பண்ணிட்டேன். விழுவது தவறுவதுங்கிறது சர்வ பிரகாரமாய் இயல்பு, அது சகஜம். ஆனா உடனே திருத்திக் கொள்ளுதல் இருக்கிறதே, அதுதான் தேவன் விரும்புகிறார். ஆமென். அதுதான் தேவன், அதுதான் அதனாலதான் மன்னிக்கல உனக்கு ஒப்பானவரியா. அதுதான் இப்ப ஒரு தாய் ஒரு பிள்ளை தவறு செய்துட்டா அந்த தாய் என்ன சொல்றாங்க? சரி சரி இனிமே சொல்றாங்களா? பிள்ளை பாஸ்டர் சொல்றாங்களா? அம்மா சொல்றீங்களா? உங்களுக்கு முக்கியமா உங்களுக்கு கேட்குது, சொல்றீங்களா? அடுத்த தவறு செய்ய அன்னைக்கே சொன்ன மகள அதே தானே சொல்றீங்க. ஆனா ஆண்டவர் சொல்ல மாட்டேன். அடிக்கடி அங்க சொல்றாங்க போல, இடிக்கிறாங்க சோத்துல. சரி, இப்ப ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துக்கு என்ன செய்ய போகிறார்? சபைக்கு வந்திருக்கிறோம், சபைக்கு வருகிறோம், சபைக்கு வர வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம். சபையில ஏதாகிலும் ஒன்று கர்த்தருக்காக செய்யணும்னு வைராக்கியமா பற்றி எரிகிறோம். ஏதாகிலும் ஒன்று கர்த்தருக்கு உண்மையா செய்யணும்னு விருப்பம் இருக்கிறது. ஆனால் சூழ்நிலைகளும் மாம்ச பிரகாரமாய் சில காரியங்களும் அல்லது நம்முடைய உறவுகளும் அல்லது நம்முடைய நிலைமைகளும் அதற்கு இடம் தருவது இல்லை. இதை நீங்க மறுக்க முடியாது. ஆனா ஆண்டவருக்கு மேல வாஞ்சை இருக்கும், ஆண்டவர் மேல தாகம் இருக்கும். ஆனால் சூழ்நிலைகள் அதற்கு ஒத்து போகாது. நான் கடந்த காலத்துல கூட ஆண்டோட கிருபையில இந்த வார்த்தையை பயன்படுத்தினது உங்களுக்கு தெரியும். பேதுரு மறுதலித்தானா இல்லையா? வெரி குட். சபையா இருக்கு ஐயா, இந்த குழந்தைங்க எல்லாம் கேட்கக்கூடாது, என்ன பைபிள் படிக்க மாட்டாங்க, அதனால தெரியாது. பேதுரு மறுதலித்தாரா இல்லையா? பேதுரு மறுதலித்தாரா இல்லையா? பேதுரு மறுதலித்தாரா இல்லையா? இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. மறுதலித்தார். முதல் முறை மறுதலிக்கும் போதே அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? ஓடி இருக்கணும். சார், அவன் மறுதலிக்க உண்மைதான். ஆனா ஆண்டவருக்கு என்ன நடந்து விடுமோன்னு பதறி பயந்து நடுக்கத்தோட அவர் பின்பாகவே போய் கொண்டிருந்தான் என்பதை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. மறுதலித்தான். What is the reason that? ஏன் மறுதலிக்கிற காரணம் என்ன? சடனா பயந்துட்டான் உயிருக்கு, அதுதான் காரணம், வேற எதுவும் இல்லை. அவனை சொல்லுகிற போது அது ஏனெனில் ஆண்டவர் அடிக்கிறதை, ஆண்டவரை காயப்படுத்துகிறதை, ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறதை, ஆண்டவரை அவமானப்படுத்த பார்த்து கொண்டே இருக்கிறான். ஓம் என்று சொல்லிவிட்டால் எனக்கு இதே கதிதான் என்ற நிலையில பயந்தான், வேற ஒண்ணும் இல்லை. பயத்தின் நிமித்தம் அதை அவன் செய்து விட்டான். இதான் உண்மை. அதே போல கர்த்தருக்காக நிற்கணும்னு உங்களுக்குள்ள நிச்சயமாக விருப்பம் இருக்கிறது. சூழ்நிலைகள், சில தடுமாற்றங்கள், சில நெருக்கங்கள், சில குறைவுகள்
உங்களை தேவன் என்னை நெருங்க விடவில்லை. இதுதான் இருக்கிற பிரச்சனை. அப்ப ஆண்டவர் எனக்கு உனக்கு என்ன செய்ய விரும்புகிறார், நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும் என்பதை சுருக்கமாக கருத்தாய் நாம் தியானிக்க போகிறோம். தம்பி சொன்னது போல கடைசி கூட்டமா இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களை சுருக்கமாய் கருத்தாய் 8:15 அனுப்பிடுவோம். நீங்க வீட்டுக்கு 10:15 போயிடலாம். அல்லேலூயா, வெரி குட், ரொம்ப நன்றி ஐயா, ஸ்தோத்திரம். சரி, வாசிக்க கேட்கலாம். இந்த சபைக்குரிய இந்த சபைக்குரிய இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்குரிய வார்த்தை யாத்ராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யாத்ராகமத்தின் புத்தகம் 1:21. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். தேவனுடைய பிள்ளைகளே தழைக்கும்படி செய்தார், குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். ஆண்டவர் இந்த நாளிலே இந்த சபைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை தழைக்கும்படி செய்தார். தழைக்க வைக்கிற தேவன் காய்ந்திருக்கிறதை, ஒன்றுமில்லாமல் இருக்கிறதை, அவ்வளவுதான் என்ற நிலையில் இருக்கிறதை தேவன் தழைக்க வைக்கிறார். ஆனா வார்த்தை சொல்லுகிறது குடும்பங்களை தழைக்க செய்தார். குடும்பம் ஏன் தழைக்கல? குடும்பம் ஏன் வெறுமையா இருக்குது? குடும்பம் ஏன் பட்டமரமா இருக்கிறது? குடும்பம் ஏன் இந்த நிலையில இருக்கிறது? எங்களுக்கு ஒரு விடுவி இல்லையா, எங்களுக்கு ஒரு வாழ்வு இல்லையா என்று கதறுகிற உனக்கும் எனக்கும் தேவன் சொல்லுகிறார், தழைக்கும்படி செய்வேன். தழைக்க செய்கிற தேவன். இன்னைக்கு நம்முடைய குடும்பம் தழைத்திருக்கிறதா? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், நல்லது. கிறிஸ்துவை நம்புகிறோம், மிக நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் குடும்பம் தழைத்திருக்கிறதா என்ற கேள்விக்கு உடனே நம்மால் பதில் சொல்ல இயலவில்லை. காரணம், இன்னும் வெறுமையாக்கப்பட்ட, இன்னும் வனாந்தரமான, இன்னும் பட்ட நிலையில, இன்னும் வாழ்க்கை பெறாத, இன்னும் நிறைவு பெறாத, இன்னும் முழுமை பெறாத அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆகவே நாம் அதை திடீரென்று அல்லது உடனே ஆம் என்று சொல்ல முடியாது. ஆனால் தேவன் இன்றைக்கு எனக்கு உனக்கு வாக்கு பண்ணுகிறார், தழைக்க செய்வேன். தழைக்க செய்தல் என்றால் என்ன? ஜீவன் உண்டாவது என்று அர்த்தம். ஒரு செடி தழைக்க வேண்டுமானால் அதற்கு என்ன வேண்டும்? ஜீவன் வேண்டும். இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தினால கர்த்தருடைய பிரசன்னத்தில் நின்று அவருடைய வேலைக்காரனாக, எஜமானுடைய வேலைக்காரனாக உங்களில் ஒருவனாக சொல்லுகிறேன், தேவன் நம்மை தழைக்க வைக்க விரும்புகிறார். தேவன் நம்மை தழைக்க வைக்க விரும்புகிறார். தேவன் நம்மை தழைக்க வைக்க விரும்புகிறார். நம்மை பட்டு போக தேவன் விடுவது இல்லை, பட்டு போக வேண்டும் என்று விரும்புவதும் இல்லை. அப்ப தேவன் என்னை தழைக்க செய்ய, அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவிட வல்லமை, கிறிஸ்து என்னை தழைக்க செய்ய என்னிடத்தில் ஏதோ எதிர்பார்க்கிறார். அப்படியானால் இந்த மருத்துவச்சிகளுடைய குடும்பங்கள் தழைத்ததற்கு ஏதோ காரணம் இருக்க வேண்டும். என்ன காரணம்? வாசிக்கும் 20ஆம் வசனம் 1:20. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். வெரி குட் ஐயா. 20 வாசிங்க. 19 வாசிங்க. அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள், மருத்துவச்சிகள் அவர்களிடத்துக்கு போகும் முன்னமே அவர்கள் பிரவேசித்தாகும் என்றார்கள். ஆமென். அடுத்து அப்படி கண்டினியூ பண்ணுங்க சகோதரா. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். ஸ்தோத்திரம். அடுத்து மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, வார்த்தை கவனித்துக் கொள்ளுங்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே குடும்பம் எப்படி தழைக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி மேன்மை பெறும், குடும்பம் எப்படி துளிர்க்கும் என்ற கேள்விக்கு ஒரே பதில், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தார்கள். அப்ப சபையில, வீட்டில, தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் என்னிடத்துல, உன்னிடத்துல, நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது, விரும்புகிறது என்ன? அவருக்கு பயப்படுகிற பயம். ஸ்தோத்திரம். பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்க இருக்கிறதாக குடும்பம் தழைக்கும். இன்னைக்கு என் குடும்பம் மிகப்பெரிய அளவுல தழைக்கல. அதுக்கு காரணத்தை தைரியமாய் சொல்ல முடியும். இன்னும் நான் தேவன் விரும்புகிற அளவிற்கு அவருக்கு நான் பயப்படவில்லை.
இன்னும் என் குடும்பம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் முழுமை பெறவில்லை. ஆகவே நான் தழைக்கவில்லை. இதுக்கு காரணம் கர்த்தர் அல்ல, இதுக்கு காரணம் இப்ப படிக்கிற பிள்ளைகள் நீங்க இருக்கிறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க. எக்ஸாம் எழுதுகிற போது தோல்வி வந்துருச்சு, தோற்று போயிட்டீங்க, லாஸ் ஆயிட்டீங்க. அதுக்கு காரணம் யாரு? உங்க பேப்பர் கரெக்ஷன் பண்ணவரா நீங்களா? ஐயா ஏன் நீங்க அவர் தானே தப்பா மார்க் போட்டிருக்காரு. அவ்வளவுதான். தேங்க்யூ. அவ்வளவுதான். நீங்க நானும் தடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் தேவன் அல்ல. தேவன் நம்மை தடைக்க வைக்க விரும்புகிறார். உங்களுக்கு ரகசியம் சொல்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொல்கத்தா மலையின் மேல அல்லது மேட்டின் மேல், மலை எல்லாம் மேடு, கொல்கத்தா மேடு, கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். சுமார் எத்தனை மணி நேரம்? அப்படி வாங்க, 3 மணி, 1/2 மணி, அரை மத்தியானம், 6 மணி நேரம், அல்லது நீங்க பயன்படுத்துற வார்த்தையின்படி 6 மத்தியானம், 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இரவெல்லாம் அடித்திருக்கிறார்கள். மாத்திரமல்ல, உணவு தண்ணீர் இல்லை, கொடுக்கவில்லை. மாத்திரமல்ல, தூக்கம் இல்லை. நான் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு, அந்த தேசத்தில் நீங்கள் கூட வந்திருக்கீங்க, அந்த தேசத்திற்கு நாம போயிருந்த போது ஒரு குறிப்பிட்ட இடத்தை அல்லது ஒரு குகையை நாங்கள் பார்த்தோம். முழுக்க தேவன் அடிக்கப்பட்டு கூடையில வைத்து அந்த குழியில இறக்கிவிடப்பட்டதாக சரித்திரம் சொல்லுகிறது. நாட் இன் பைபிள், வேதத்தில் அது இல்லை. அங்க இருக்கிற சரித்திரத்தில், அது அங்க இருக்கிற கல்வெட்டில் அல்ல அங்க இருக்கிற வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். ஏன் கூடையில வைத்து இறக்குகிறார்கள்? அந்த குகைக்கு மேலே ஒரு சின்ன துவாரம் இருக்கும். சிலரை கூடையில வைத்து இறக்குவார்கள், சிலரை அப்படியே அவரை பெண்ட் செய்து, இந்த வி என்று வி ஷேப் சொல்றேன், அப்படி பெண்ட் செய்து அதில் இறக்குவது வழக்கம். அதுல முழுக்க அடிக்கப்பட்டிருக்கிறார். முழுக்க தூக்கம் இல்லை, தண்ணீர் இல்லை, உணவு இல்லை. 6 மணி நேரம் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய கூற்றுப்படி, இஸ்ரவேலுடைய கூற்றுப்படி, தேவன் அறையப்பட்ட, கிறிஸ்து அறையப்பட்ட, தேவகுமாரன் அறையப்பட்ட அந்த நாள் மிக பயங்கரமான கோடைக்காலம், வெப்பம் நிறைந்த காலம். வெக்கை என்று சொல்லுகிறீர்களே, அந்த வெக்கையை நிறைந்த நேரம். அந்த மேட்டிலே மரங்கள் இல்லை, முழுக்க பாறை. அந்த மேடு உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்தீர்கள். அதில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அடித்த அடியினாலே ரத்தமோ, அடித்த அடியினாலே அந்த பலவீனத்தை சகித்துக் கொண்டு தெய்வம் நிற்கிறார். இப்ப பார்க்கிறதுக்கு எப்படி இருப்பார்? வெயில், 6 மணி நேரம் வெயில ரத்தங்கள் கசிந்து ரத்தம் காய்ந்து போன பிறகு தெய்வம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறார்? எப்படி இருப்பார்? மிக சரியா சொன்னீங்க. இப்ப சொல்லுங்க, பார்க்கிறதுக்கு எப்படி இருந்திருப்பார்? தூரந்து பார்க்கிறீர்கள், அது ஒருவர் தொங்கிக் கொண்டிருக்கிறது போல இருக்குமா அல்லது மரம் போல இருக்குமா? குட். அது எப்படிப்பட்ட மரமாக? காய்ந்த மரமாக. ஏன் காய்ந்த மரம் போல தெய்வம் தொங்குகிறார்? என்னைய உங்களையும் துளிர் விட வைக்க, தழைக்க வைக்க. ஆமென். அப்ப நான் ஏன் இன்னும் துளிரல, நான் ஏன் இன்னும் தழைக்கல? அதுக்கு கர்த்தர் காரணம் இல்லை, எனக்காக கர்த்தர் செய்து விட்டார். அவர் விரும்புகிறது என்னிடத்துல காணப்படவில்லை, ஆகவே நான் அப்படி இருக்கிறேன். அதற்காக இந்த விளக்கத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். நான் தழைக்க மரம் போல, காய்ந்த மரம் போல தொங்கின தெய்வம். அவர் செய்ததை நான் அனுபவிக்க முடியல. அது என்ன காரணமா? தெய்வம் எழுதுகிறார், தேவனுக்கு பயந்ததினால தழைத்தது. அப்ப அப்படியே எதிர்மறையா சொல்லுங்க. அப்ப தேவனுக்கு பயப்படலனா காய்ந்தது. That's very simple logic. Very simple logic. நல்ல கவனம் புரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவருக்கு பயந்தால், தேவனுக்கு பயந்தால் தழைப்பேன், தேவனுக்கு பயப்படாவிட்டால் காய்ந்து போவேன். இன்னைக்கு ஆண்டவர் சபைக்கு, இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் சொல்லுகிறார், நீ தழைக்க வைக்க, நீ தழைத்து சொலிக்க, இதோ நான் உனக்காக சகித்து விட்டேன், நீ எனக்கு பயப்படுகிற பயத்தினால நிரப்பப்படு.
என்ன பயம்னா என்ன? எப்படிப்பட்ட பயத்தை தேவன் விரும்புகிறார்? தேவன் விரும்புகிற பயம் எப்படிப்பட்டது? தேவனுக்கு பயந்தவன் என்ன செய்வான்? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். தீமையை விட்டு விலகுவதே தேவனுக்கு பயப்படுற பயம். அப்ப தேவனுக்கு நான் பயப்படுகிறேன் என்று சொன்னால் நான் என்ன செய்வேன்? வாசிக்கலாம். எஸ்ராவின் புத்தகம் 3 எஸ்ராவின் புத்தகம் 3 எஸ்ராவின் புத்தகம் 3 அவர்கள் அத்தேசத்தின் ஜனங்களுக்கு பயந்ததினால் பலிபீடத்தை அதன் ஆதாரங்களின் மேல் ஸ்தாபித்து அதன் மேல் அவர்கள் கர்த்தருக்கு அந்தி சந்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள். மறுபடியும் வாசிங்க. அவர்கள் அத்தேசத்தின் ஜனங்களுக்கு பயந்ததினால் பலிபீடத்தை அதன் ஆதாரங்களின் மேல் ஸ்தாபித்து மறுபடியும் வாசிங்க. முதல் 2 வரியை. அவர்கள் அத்தேசத்தின் ஜனங்களுக்கு பயந்ததினால் பலிபீடத்தை அதன் ஆதாரங்களின் மேல் ஸ்தாபித்து அதன் மேல் அவர்கள் கர்த்தருக்கு அந்தி சந்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார். தேவ பிள்ளைகளே, எஸ்ராவின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு பயம், அவர்கள் பயந்ததினால், அது யாருக்காக என்று சூழ்நிலை இருந்தாலும் சரி, உடனே ஒரு வார்த்தை எழுதப்படுகிறது, பலிபீடங்களை அதன் ஆதாரத்தின் மேலே நிறுத்தினார்கள், ஸ்தாபித்தார்கள். பலிபீடத்தை அதன் ஆதாரத்தின் மேலே ஸ்தாபிப்பார்கள். இது ஒரு பகுதி, மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த ஒரு பகுதி 1 ராஜாக்கள் 18:30 வாங்க. இப்ப பலிபீடத்தை என்ன செய்யணும்? பயந்ததினால் பலிபீடத்தை ஸ்தாபிக்கிறார்கள் ஆதாரங்களின் மேல். 1 ராஜாக்கள் 18:30. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, தகர்க்கப்பட்டிருந்த கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு, தேங்க்யூ பிரதர், பயந்ததினாலே பலிபீடத்தை அவர்கள் அந்த ஆதாரங்களின் மேலே ஸ்தாபிக்கிறார்கள். ஒன்று, எப்படிப்பட்ட பலிபீடமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எலியா இந்த இடத்துல கர்த்தருடைய கிருபையில ஒரு காரியத்தை செய்கிறார். தகர்க்கப்பட்டிருந்த பலிபீடம், தகர்க்கப்பட்டிருந்த கர்த்தருடைய பலிபீடம். இன்றைக்கு சபையில அர்ப்பணிப்பு என்ற பலிபீடம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் உன்னுடைய பலிபீடத்தை, கர்த்தருக்கு அர்ப்பணித்த அந்த பலிபீடத்தை இன்றைக்கு நீ செப்பனிடுவாய். 2, 3வது என் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையா சொல்லுகிறேன், உன்னுடைய ஜெப பலிபீடம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இன்னைக்கு கர்த்தருக்காக வாழ்வேன் என்று சொல்லி கைகளை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் இருதயத்தை தாழ்த்தி தேவ சமூகத்தில் வந்தீர்களே, அந்த பலிபீடம் இப்ப எப்படி இருக்கிறது? எது நடந்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருக்காக வாழ்வேன் என்று சொன்னீர்களே, அந்த பலிபீடம் இப்ப எப்படி இருக்கிறது? எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தருக்கு விரோதமாய் நடக்க மாட்டேன், கர்த்தருக்கு விரோதமாய் பேச மாட்டேன், கர்த்தருக்கு விரோதமாய் எந்த காரியத்தை தூஷணம் செய்யாம கர்த்தருக்கு நன்றி செலுத்தி மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னீர்களே, அந்த பலிபீடம் இப்ப எப்படி இருக்கிறது? எலியாவுடைய வாழ்க்கை கவனித்து பார்த்தால் அவர் என்ன செய்தார் என்பதை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. தகர்க்கப்பட்டிருந்த பலிபீடத்தை செப்பனிட்டார். இன்னைக்கு செப்பனிட தேவன் உன்னை அழைக்கிறார், சீர்படுத்த தேவன் உன்னை அழைக்கிறார். ரொம்ப அழகான வார்த்தை, ரொம்ப அழகான வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, செப்பனிட்டான். ரபாத்தா ஷகுரா தலாத்தி. இன்னைக்கு தேவன் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை செப்பனிட விரும்புகிறார். தேவன் என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை செப்பனிட விரும்புகிறார். தேவன் என்னுடைய ஜெப வாழ்க்கையை செப்பனிட விரும்புகிறார். தேவன் என்னுடைய வாழ்க்கையை எல்லா விதத்திலும் அவருக்கு உகந்ததாக செப்பனிட்டு என்னை தழைக்க வைக்க விரும்புகிறார். தேவன் இன்றைக்கு அதுதான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். நான் திரும்ப சொல்லுகிறேன், நான் தேவனுடைய வேலைக்காரன். என் எஜமானுடைய பாதத்தில் காத்திருந்த போது தெளிவாய் இந்த சத்தத்தை நான் கேட்டேன். தெளிவா, மிக தெளிவாய் பலிபீடத்திலிருந்து சொல்ல முடியும். கர்த்தர் இந்த சபைக்கு இதை கேட்கிற உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, உன்னை தழைக்க வைக்க அல்லவோ நான் விரும்புகிறேன், உன்னை மேன்மைப்படுத்த அல்லவோ நான் விரும்புகிறேன்.
உன்னை சகலருக்கு முன்பாக உயர்த்த அல்லவோ நான் விரும்புகிறேன். உன்னை சகலருக்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கையை கிரீடம் போல வைக்க வல்லவோ நான் விரும்புகிறேன். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? தகர்க்கப்பட்டிருக்கிற பலிபீடத்தை இன்னைக்கு செப்பனிட வேண்டும். அவர்களுக்கு பயந்ததினால் பலிபீடத்தை அதனுடைய ஆதாரங்கள் மேல் ஸ்தாபித்தார். எஸ்ராவின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட பலிபீடத்தை ஸ்தாபிக்கிறார்கள்? செப்பனிட்ட. That's a point. ஒழுங்குபடுத்தின. That's a point. ஒருவேளை தேவனுடைய மகளே, தேவனுடைய மகனே, தேவனுடைய மனுஷனே, சில காரியங்களின் நிமித்தம் தகர்க்கப்பட்டிருந்தது மெய்யானால், இன்னைக்கு நான் சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன், உன்னை செப்பனிட்டு உன்னை தழைக்க வைக்க கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உன்னை குற்றப்படுத்த தேவன் விரும்பல. உன்னை கர்த்தர் குற்றப்படுத்தி, உன்னை ரணப்படுத்தி, உன்னை கோபப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கை சீரழிக்கிறவர் அல்ல. நான் அறிவிக்கிற ஆராதிக்கிற என் எஜமான் இயேசு உன்னை வாழ வைக்க துடிக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. அப்ப வாழ வைக்க துடிக்கிற தேவன் என்ன செய்கிறார்? என்னிடத்தில் சிலரை எதிர்பார்க்கிறார். சார், அதை நீங்க மட்டும்தான் சார் செய்ய முடியும். வேற யாரும் செய்ய முடியாது. யாரும் செய்ய முடியாது. நீங்க மட்டும்தான் செய்ய முடியும். மற்றவர்கள் உங்களுக்கு துணையா நிற்கலாம், அவ்வளவுதான். Just for help. ஒரு துணையா இருக்கலாம். வேற எதுவும் அவங்க செய்ய முடியாது. தேவன் அப்படி எங்கே வைக்கல. செப்பனிடப்படுதல் என்பது என்ன? உன்னை நீயே உணர்ந்து, உன்னை நீயே அறிக்கையிட்டு, உனக்குள்ளேயே தேவ சமூகத்தில் மனம் கசந்து, உனக்குள்ளேயே தேவ சமூகத்தில் உன்னை சீர்படுத்திக் கொள்ளுதல். இதை வெளியிருந்து யாரும் செய்ய இயலாது, செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது சரிப்படாது. ஸ்தோத்திரம். உதாரணத்திற்கு சொல்லு, உதாரணத்திற்கு இப்ப மைக்கை நம்ம சத்தமா பேசுறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வயர் இருக்கிறது, இந்த ஸ்பீக்கர்ல வெளியெல்லாம் வருகிறது, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இதற்கு எலக்ட்ரிசிட்டின்னு ஒண்ணு தேவைப்படுகிறது, கரண்ட்னு ஒண்ணு தேவைப்படுகிறது. நான் என்ன செய்தாலும் சரி, எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா, கரண்ட் இல்லைன்னா சார் சொல்றாச்சா ஐயா ஒன்றும் செய்ய முடியாது. என்னங்க ஸ்பீக்கர் இருக்குங்க, வயர் இருக்கு, மைக் இருக்கு, சவுண்ட் வராதா? ஏன்? அப்ப அது இருக்கணும். இதெல்லாம் ஸ்பீக்கர், வயர், மைக் மாதிரி நம்முடைய சூழ்நிலைகள். நம்ம அது போதகரா இருக்கலாம், போதகருடைய ஊழியங்களா இருக்கலாம், போதகருடைய ஜெபமா இருக்கலாம், எந்த தேசத்திலிருந்து வேண்டும்னா உங்களுக்கு ஜெபிக்கலாம். ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. இந்த கரண்ட் இல்லைன்னா எப்படி இவை எல்லாம் எது இருந்தாலும் ஒர்க் ஆகாதோ, அதே போல உன்னுடைய அர்ப்பணிப்பு இல்லாத பட்சத்தில் இது வேலைக்கு ஆகாது. Just we'll appreciate, we will encourage, finished. நம்மளை உற்சாகப்படுத்தலாம், நம்மளை அருமையா செய்தீங்க, நல்லது. நான் மாற்று கருத்து சொல்லவில்லை, மிக நல்லது. ஒரு மனுஷனை உற்சாகப்படுத்துகிறது என்பது தேவனுடைய சுபாவம். ஆமா, தேவனுடைய சுபாவம். அதே நேரம் அவன் சரியில்லைன்னு சொன்னா கடிந்து கொள்ளுவதும் தேவனுடைய சுபாவம். உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்ல, ஒரு வியாக்கியானம் சொல்லவா? மக்கள் என்னை யார் என்று நினைக்கிறார்கள் என்று கர்த்தர் கேட்டார். உடனே பேதுரு ஐயா சொன்னார், மற்றவங்க எல்லாரும் சொன்னாங்க, நீர் எலியாங்கிறாங்க, சிலர் எரேமியாங்கிறாங்க, ஆண்டவரே நீர் யோவான் திரும்ப வந்துட்டாருங்கிறாங்க, ஆண்டவரே எல்லாம் சொல்றாங்க. தெய்வம் திரும்பி ஒரு வார்த்தை கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? உடனே பேதுரு சொன்னார், ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். எல்லா சீஷர்கள் முன்பாக என் ஆண்டவர் அவனை அப்படியே அவனை உற்சாகப்படுத்தினார். சீமோன் குமாரனே, இதை நீ மாம்சத்தால் ரத்தத்தால் சொல்லல, என் பிதாவே உனக்கு இதை வெளிப்படுத்தினார் சொல்லி அவனை உற்சாகப்படுத்தினார். உற்சாகப்படுத்தி அடுத்த வசனங்கள்ல ஆண்டவர் பாடுகளை பற்றி பேசுகிறார். உடனே பேதுரு, உமக்கு அது நேரிடக்கூடாது, அதெல்லாம் ஏத்துக்கிற முடியாது சொன்ன ஆண்டவர் என்ன சொன்னாரு? அதுக்கு முன்னாடிதான் பிதா உனக்கு வெளிப்படுத்துறான்னு சொன்ன அதே தேவன், ஜாக்கிரதை. Encourage is must for ministry, for life. Encourage very must. ரொம்ப ரொம்ப தேவை, ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நானும் பாஸ்டர் ஐயாவும் கூட கார்ல சொன்ன ஒரு வார்த்தை, பவுல் அப்போஸ்தலனை அப்போஸ்தலர் சேர்த்துக் கொள்ள அல்லது அப்போஸ்தலர்களுக்குள்ள அவனை இணைக்க கர்த்தர் பயன்படுத்தின பாத்திரம் பர்னபா. பர்னபா என்பதுக்கு என்ன அர்த்தம்? Son of encouragement.
ஆறுதலின் மகன் தமிழ்ல, ஆங்கிலத்துல சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். அது என்ன அர்த்தம்? உற்சாகப்படுத்துதல் இருந்தால் சபையில பவுல்கள் எழும்புவார்கள். ஆமென். உற்சாகப்படுத்துதல் இருந்தால் சபையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். ஆனால் எலக்ட்ரிசிட்டிக்கு வந்துருங்க. இப்ப என்ன செய்தாலும் சரி, தகர்க்கப்பட்டிருக்கிற பலிபீடத்தை மகளே, மகனே, சகோதரா, சகோதரி, தேவனுடைய ஊழியக்காரர், தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய சபையே, நீங்க நான் எல்லாரும் செப்பனிடல் என்பது தட்ஸ் இன் a personal thing, என்னுடைய சொந்த காரியமா இருக்கணும். அதான் போர் எழுதுகிறார், மற்றவன் போட்ட அஸ்திபாரத்தின் மேல நான் என்ன செய்ய முடியாது? கட்ட முடியாது, கட்டக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை தழைக்க வைக்க விரும்புகிறார். இதோ இந்த அருமையான பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர் மிக அழகாய் பிள்ளைகள் இந்த இடத்துல கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை மேன்மைப்படுத்தினார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அந்த பிள்ளைகள் செய்கிற போது கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது, நட்சத்திரங்களை பார்க்கிறது போல இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. அவ இப்படி ஒரு கிருபையை, இப்படி ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! இந்த ஸ்லாக்கியம் வாழ்நாள் முழுக்க தொடர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்னுடைய தகர்க்கப்பட்டிருக்கிற பலிபீடத்தை செப்பனிடுகிற பணியை, வேலையை எனக்கு கொடுக்கிறார். எனக்கு கொடுக்கிறார். போதகர் போதிக்க முடியும், போதகர் கண்டிக்க முடியும், போதகர் பேச முடியும், போதகர் ஆலோசனை சொல்ல முடியும், போதகர் அதற்காக கண்ணீரோடும் புலம்பலோடும் தூக்கம் இல்லாமல் பசியோடு தாகத்தோடு ஜெபிக்க முடியும். ஆனால் நாம் மட்டும்தான் அதை சீர்படுத்திக் கொள்ள வழி செய்ய முடியும். சின்ன காரியமா இருக்கும் சார், சின்ன காரியமா. எனக்கு ஒரு சின்ன இது மட்டும் வேணும். இதுக்கு லாக் இருக்கா? பூட்டு கீ இருக்கா? இருக்குமா? கீ இருக்குமா? இருக்கா? கீ இருக்கா? இல்ல இல்ல சார் வேண்டாம் சார், இப்ப நான் திறந்து மூட போறேன், பிரச்சனை இல்லை. கத்தரிஸ்தோ இருந்தாலும் ஐயாவுடைய பிரயாசத்தை நாம் அல்ல தட்டக்கூடாது. சரி, எந்த கீ இருந்தாலும் கொடுங்க பாஸ்டர் ஐயா, எந்த இருந்தாலும் கொடுங்க. அது பூட்டு சார், அது நான் சொல்லி கீ சோத்திரம் கொடுங்க. அதான் ஆஹா, வெரி குட். இந்த பிள்ளைய கத்தர் 1000 மடங்கா ஆசீர்வதிக்கும். தேங்க்யூ ரஞ்சித். இது என்ன 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 டோர் கீ? என்ன டோர் கீ பாஸ்டர் ஐயா? இது என்ன 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 கதை? வீட்டுதாம்மா? வீட்டு கதை எவ்வளவு பெருசு? வீட்டு கதை எவ்வளவு பெருசு இருக்கும் அப்ராக்சிமேட் இந்த டோர்? அப்ப அவ்வளவு பெரிய கதவுக்கு அவ்வளவு பெரிய சாவி தான் இருந்திருக்கணும். அப்படிதானம்மா சார்? அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நான் செய்ய வேண்டியது இந்த சின்ன கீ அளவு தான் சார். இந்த சின்ன கீ அளவு இருந்தா அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை, அவ்வளவு பெரிய வாசலை, அவ்வளவு பெரிய பாதுகாப்பை, அவ்வளவு பெரிய வீட்டை நான் சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. அதுதான் செப்பனிடுதல். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப ஆண்டவர் இன்றைக்கு என்ன விரும்புகிறார் இடத்துல? நீ செப்பனிடு மகனே, செப்பனிட்டுக்கொள். அவர்கள் ஆயத்தமா இருக்கிறார். நீங்க செப்பனிடும் போது உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க செப்பனிடுகிற போது உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவர் வார்த்தையை சொன்னார், ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. 4:1 எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. எரேமியா 4:1 ஷால்தார் தால்தார் சஃபிசி லாரஹு ஷஹரஹசிகி. எரேமியா 4:1 இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. தேவ பிள்ளைகளே, அலைச்சலான ஒரு வாழ்க்கை. அலைந்து சோர்ந்து போனவர்கள் உள்ளே இருக்கிறீர்கள். அலைந்து சோர்ந்து போனவர்கள் இதோ இதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அநேகர். ஆண்டவர் உங்கள் அலையை விட்டு வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல, உங்கள் அலையை விட்டு மகிழ்கிறவர் அல்ல. தெய்வம் இந்த வார்த்தையை எவ்வளவு வலியோடு சொல்லி இருப்பார் என்று கவனமாய் கவனித்து பாருங்கள். அருவருப்புகளை அகற்றி விட்டார் இனி நீ அலைந்து திரிவதில்லை. சிம்பிள் திங், அதுதான் நம்ம செய்ய மாட்டோம். தேவனுடைய கட்டளைகள் எல்லாம் நீங்க கவனித்து பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும்.
ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஈஸி. உண்மையிலே சொல்லு, அதை நம்ம பழக்கப்படுத்தி கொண்டால் அதை விட ஒரு சுலபமான ஆசீர்வாதத்துக்கான வழி எதுவும் இல்லை. ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நான் அலைந்து திரிகிறதுக்கு காரணம் இருக்கிறது, நான் தழைக்க பண்ணப்படாமல் இருக்கிறது காரணம் இருக்கிறது, நான் துளிர்விடாமல் இருக்க காரணம் இருக்கிறது. இந்த காரணத்தை எல்லாம் கொண்டு வந்து நீங்கள் என்ன காரணம், அதுக்கு என்ன வழி என்று பார்த்தால், இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு ஆண்டவர் சின்ன ஆலோசனை சொல்லுகிறார். நீ எனக்கு பயப்படுற பயத்தில் இரு, நான் உன்னை தழைக்க வைப்பேன் என்று கட்ட சொல்லுகிறார். கையில தட்டி கட்டரை மயப்படுத்தலாமா? ஆமென். ஒரு ஸ்தாபித்தல், பரிபீடத்தை ஸ்தாபிங்க. இங்க இருக்கிறவங்களை ஒவ்வொருவரையும் குறித்து கர்த்தருடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீ எப்படி நினைப்பீங்கன்னு தெரியாது, இந்த லைஃப்ல போயிட்டு சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒரு வழியில சொல்றேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்காம நான் தூங்கினதில்லை, பகிரங்கமா சொல்லுகிறேன். தேவ ஜனம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் அப்படி ஜெபிக்கிறோம்னா, கர்த்தர் அதை செய்ய சொல்லுகிறார். நான் வேலைக்காரன் மாத்திரம், என்னுடைய அக்கறை ஒன்றுமில்லை, இதுல இருந்து விடவில்லை. கர்த்தருடைய அக்கறை பரிபூர்ணமா இங்க இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப ஆண்டவர் உங்களை தழைக்க வைக்கிறதுல மிக மகிழ்ச்சியா இருக்கிறார். இது ஒன்று. இரண்டாவது, தழைத்து துளிர வைக்க ஆண்டவர் வைத்திருக்கிற இன்னொரு பகுதி வாசிக்கலாம். யோபின் சரித்திரம், யோபின் சரித்திரம் 14 7ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. ஸ்தோத்திரம். அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை யோபு பக்தருடைய சரித்திரத்திலிருந்து தெய்வம் நம்மோடு கூட இடைப்படுகிறார். வெட்டி போடப்பட்ட, தம்பி வெட்டி போடப்பட்டிருக்கா பாருங்க ஐயா, மறுபடியும் வாசிங்க வார்த்தை 7. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும், வெட்டி போடப்பட்டாலும், ஸ்தோத்திரம், வெட்டி போடப்பட்டாலும், ஒருவேளை ஐயோ சில காரியம் வெட்டப்பட்டு விட்டது அவ்வளவுதான் என்ற நிலையில நீ வந்திருந்தாலும் நீ தழைப்பாய். எப்படி தழைத்து துளிர்க்கிறோமா? தண்ணீரின் வாசனையினால். 9ஆம் வசனத்துல இருக்கு தம்பி, 9 வாசிங்கய்யா. தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து. தண்ணீரின் வாசனை, தண்ணீர் என்ற வார்த்தை வேதாகமத்தில் பல காரியங்களுக்கு கர்த்தர் உதாரணமாக எடுத்துக்காட்டாக தருகிறார். ரொம்ப நல்லது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுல முக்கியமான ஒரு வார்த்தை தண்ணீருக்காக தேவன் காண்பிக்கிற ஒரு அடையாளம் வாசிக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனமும் 38ஆம் வசனமும் வாசிக்கும். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அடுத்த வசனம் வாசிங்க சகோதரா. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த வசனத்தின்படி என் ஆண்டவராகிய கிறிஸ்து, என் எஜமானாகிய கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, பரிசுத்த ஆவியானவரை இவ்விடத்தில் ஜீவ தண்ணீர் என்று தெய்வம் குறிப்பிடுகிறார். அப்ப நான் தழைக்க, அப்ப நான் துளிர, ஆவியானவருடைய நடத்துதல், ஆவியானவருடைய செயல்பாடு, ஆவியானவருடைய தயவு, ஆவியானவருடைய நடத்துதல் பூரணமாய் என்னில் இருக்கிற போது அந்த மகா உன்னதமான தேவனாகிய பரிசுத்த ஆவியானுடைய கிருபையுள்ள நதி என்னை தழைக்க வைக்கும். ஆகவே நான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியை கலட்டி போடாதிருங்கள், அவிழ்த்து போடாதிருங்கள். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதான், கலட்டி போடாதிருங்கன்னு அர்த்தம். எப்பெல்லாம் பரிசுத்த ஆவியில நிரம்பலாம்? நீங்களே ஒரு முடிவு சொல்லுங்க. எப்பெல்லாம் நிரம்பலாம்? காலையில நிரம்பலாமா, மதியம் நிரம்பலாமா, இரவு நிரம்பலாமா? அப்படி இல்லாத பட்சத்துல ஞாயிற்றுக்கிழமை நிரம்பலாமா, இல்லாட்டி உபவாச ஜெபங்கள் இருக்கும் போது நிரம்பலாமா? மதியம் பெட்டர் இல்லையா? 24 மதியம் சொன்னீரா? பயந்துட்டேன். மதியம் பெட்டர், ஏன்னா நாங்க தூங்கிடுவோம், அதனால பிரச்சனை இருக்காது நினைச்சிட்டேன். ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள். 2 அர்த்தம் அதுல கொடுக்கப்படுகிறது. வியாக்கியானத்தில் என்ன தெரியுமா கொடுக்கப்படுகிறது?
சட்டையை கலத்துற மாதிரி கலத்தாதீங்க ஆவியானவரை. இன்னொன்று அவித்த இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாங்க? எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பு, எரிந்து கொண்டிருக்கிற அடுப்பு, அதை தண்ணீரை ஊற்றி அணைக்காதீங்கன்னு அர்த்தம். ரெண்டு அர்த்தம் இங்க இருக்கிற. எனக்கு தெரிந்து இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள். சரி, ஒரு சிலர் நீங்க அந்நிய பாஷை பேசாம இருந்திருக்கலாம். அந்நிய பாஷை என்பது வரம். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆமென். ஆவியானவரால் நீங்க கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். ஆவியானவர் உங்கள் மேல தயவா இருக்கிறார். ஆவியானவர் உங்களை நடத்துறதுனால நீங்க சபைக்குள்ள இருக்கிறீர்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப ஆவியானவராகிய தேவனை பெற்றிருக்கிற நான், ஆவியானவராகிய தேவனுடைய ஜீவ தண்ணீரை பெற்றிருக்கிற நான் ஏன் தடைக்கல? ஏன் தடைக்கலன்ன, நான் பெற்றதோட சரி, நான் வேரூன்றவில்லை. அதான் ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, நீரோட ஓரங்களில, நீருள்ள நதிகளுக்கு, நதிகள் அண்டையில அவருடைய வேறு இருக்கும் ஆண்டவர் சொன்னார். ஒரு அழகான ஒரு வார்த்தை வாசிப்போமா? வாசி. என்னாகும் 24 6 வாசிப்போமா? என்னாகும் 24:6. அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும், ஸ்தோத்திரம், நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும், நதியோரத்தில் உள்ள தோட்டத்தை போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரம் போலவும், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சம், அல்லேலூயா, மார்தால் மார்தாஃபஸிகா மத்பால் லாம்தாஃபஸிகா மஹசல் துரத்திசி அப்ளிதர மசஃபெசேதரனகே அப்ரத்தலஃபஸன் தண்டுமோதி ரிஷிங்கல் அப்ரத்தஃபஸன மந்தரகரே அப்ரத்தலோதி பினமதாஸே ஆதஸகிமினா தலமதஃபஸனிகி அப்ளிதமரா குய்மனதுல் தர்கனனே ஆதோஸலிது மாரிதல் தர்தாகஸபெகே அபஹஸே அம்ரத்தோ மேலேரி தாகுதா மீனந்தே அப்ளிதுர ஷந்தன மிதரு கலந்தரதேகே அப்ரதூலி மிதல்தர தஸைகமலா அப்லதுர ஜீரபதஸைகேலதஸைகே. தண்ணீர் ஓரத்தில் இருக்கிற தோட்டம் ஆவியானவருடைய நிறைவுதான் என்னை தோட்டமாய் தடுக்க வைக்கும், தோட்டமாய் மலர வைக்கும், தோட்டமாய் வாசம் வீச வைக்கும். பெற்றிருக்கிற நான் என்ன செய்கிறேன்? என் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை பவுல் எழுதுகிற போது எழுதுகிறார், நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். மிக கவனம் சபையே, மிக கவனம். அழைப்பை நேரடியாய் பெற்றவன், நேரடியாய் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவன், சமஸ்த இஸ்ரவேலிலும் சவுலுக்கு சமானமானவன் இல்லை. யுத்த வீரன், அபிஷேகம் பெற்றவன், என் ஆண்டவராகிய ஆவியானவர் ஸ்தோத்திரம் அவனை நிரப்பினார். He is a prophet actually. தீர்க்கதரிசி சொல்லுகிறான் சார். தீர்க்கதரிசி சாமுவேல் சொல்றார், நீ அவர்களோடு கூட இணைந்து கொண்டு தீர்க்கதரிசி சொல்லுவாய். தீர்க்கதரிசி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று பழமொழி வைத்துட்டாங்க. அப்படிப்பட்ட மனுஷன். ஆனால் ஆவியானவருடைய இருதயத்தை, ஆவியானவருடைய வல்லமையை அவன் மட்டுப்படுத்தின போது என் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினதையும் தாவீதோடு கர்த்தர் இருக்கிறதையும் சவுல் கண்டு. Very be careful, my dear church. Very careful, very careful. We are standing in the last days. Otherwise last minute. Otherwise last seconds. நம்ம கடைசி காலத்துல இருந்தோம், கடைசி நாட்கள்ல இருந்தோம், கடைசி மணி நேரத்துல இருந்தோம், கடைசி நிமிஷத்துல இருந்தோம். இப்பொழுது கடைசி நொடியில இருக்கிறோம். அது எப்ப வேண்டுமானாலும் மாறலாம், எப்ப வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. நான் தடைக்காததுக்கு காரணம், என் தேவனை எனக்குள்ளே வைத்து வேதனைப்படுத்தி நான் அவருடைய ஆலயம் என்பது மெய்யானால், என் ஆண்டவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், என் ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை அறிக்கையிடுவது சத்தியமானால் நான் அவரை துக்கப்படுத்த மாட்டேன். அப்ப தடைக்க காரணம் தேவனுக்கு பயப்படுற பயம், பரிசுத்த ஆவியாருடைய கிருபையில நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை.
இன்னைக்கு தேவன் சபைக்கு கொடுக்காத விரும்புகிறார். இன்னைக்கு எந்த காரியங்கள்ல எதுவானாலும் நீங்க மற்றவங்க சொல்லணும்னு நிச்சயமா அவசியம் இல்லை. தயவு செய்து வேண்டாம். நீங்களும் வேண்டாம், நீயும் இயேசுவும், நீயும் கிறிஸ்துவும். ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். முடிந்தவர்கள் முடியல, தயவு செய்து பிரச்சனை இல்லை. முடிந்தவர்கள் எழும்பி நின்று அன்றைய முகத்தை பார்க்கலாம். சந்நிதியில் முழங்காலில் நின்று பாதையில் நான் நடந்திட்டார், எந்த துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே. சந்நிதியில் முழங்காலில் நின்று பாதையில் நான் நடந்திட்டார், எந்த துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டார், என்ன துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால், இன்ன துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே. ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் 100% ஒப்புக் கொடுங்க. வேலைக்காரனாகி என்னை சூழ்ந்து கொள். முதலாவது இந்த பரிசுத்த வார்த்தைக்கு என்னை இந்த வேலைக்காரன் அர்ப்பணிக்கிறேன். நீர் சொன்னதை உடைய வேலைக்காரன் உடைய கிருபையினால இங்கே செய்திருக்கிறோம். நான் அப்பிரயோஜனம் உள்ள எதற்கும் உதவாத வேலைக்காரன் என்பதை பகிரங்கமாக ஒத்துக்கொள்ளுகிறேன், அறிக்கையிடுகிறேன். கிறிஸ்து ஒருவரே மகிமைப்படுவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் ஆவியானுடைய பரிசுத்த அசைவாழ்வில் வல்லமை சுண்டு கொள்ளட்டும், தடைக்க செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.